வணக்கம். இந்த சூப்பரான எக்ஸ்பிளைனருக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்போ நாம ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி ஷிஃப்ட் பத்தி பார்க்க போறோம். ஜெனரேட்டிவ் ஏஐல இருந்து தாமாகவே சிந்தித்து செயல்படுற ஏஜென்டிக் எரா, அதாவது ஏஜென்ட்டுகளோட சகாப்தத்துக்கு கூகுள் ஒரு பிரம்மாண்டமான அடியை எடுத்து வச்சிருக்காங்க. இது உலகத்தையே எப்படி மாத்த போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ டீட்டெயிலா அலச போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ்: 1. வெல்கம் டு தி ஏஜென்டிக் ஏரா. 2. ஆம்னி மற்றும் ஃப்ளஷ் என்ஜின்கள். 3. சாஃப்ட்வேரை உருவாக்கும் ஏஜென்ட்டுகள். 4. சர்ச் மற்றும் ஷாப்பிங்ல வரப்போற மாற்றங்கள். 5. ஸ்பார்க் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸஸ். அப்புறம் ஃபைனலா 6. த பாத்ஸ் டு ஏஜிஐ. நம்ம பயணம் ஒரு ரஷ்யன் டால் மாதிரி இருக்க போகுது. கூகுளோட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள், கடைசியா மனித குலத்தோட எதிர்காலம்னு ஜூம் பண்ணி பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஏஜென்டிக் எரா. கடந்த ஒரே வருஷத்துல டெக்னாலஜி எவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்திருக்குன்னு நினைச்சு பார்த்தா உண்மையிலே தலை சுத்துது. நாம இப்போ அதிகாரப்பூர்வமா ஏஜென்ட்டுகளோட காலகட்டத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. கூகுளோட ஆபரேஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா மாறியிருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க. 3.2 குவாட்ரில்லியன். இது கூகுளோட ஏஐ மாடல்ஸ் ஒரே மாசத்துல ப்ராசஸ் பண்ற டோக்கன்ஸோட எண்ணிக்கை. நம்பவே முடியல. வெறும் ஒரே வருஷத்துல இந்த கெப்பாசிட்டி 7 மடங்கு அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஸ்கேலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் மைய கருத்து இந்த வேர்ல்ட் மாடல்ஸ், அதாவது உலக மாதிரிகள் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்த வார்த்தை என்ன வரும்னு கணிக்கிறதோட ஏஐயோட வேலை இனிமே முடிய போறதில்ல. நிஜ உலகம் எப்படி இயங்குது, அதோட பிசிக்ஸ் என்ன அப்படிங்கறத முழுசா புரிஞ்சுக்கிட்டு நிஜமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஏஐ இப்போ எவால்வ் ஆயிருக்கு. இது ஒரு மாபெரும் பாய்ச்சல். அப்படியே செக்ஷன் 2க்கு போவோம். தி என்ஜின்ஸ், ஆம்னி மற்றும் ஃப்ளாஷ். இந்த புதிய சகாப்தத்தை இயக்கிற பிரம்மாண்டமான என்ஜின்கள் எப்படி வேலை செய்துன்னு பார்க்கலாம். இதுக்காக கூகுள் சுமார் 180 190 பில்லியன் டாலர்கள் வரைக்கும் செலவு பண்ண போறாங்க. சும்மா இல்லங்க, இது ஒரு மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ கூகுளோட 2 ஃபவுண்டேஷனல் மாடல்களை கம்பேர் பண்ணி பாருங்க. ஜெமினாய் ஆம்னி, அப்புறம் ஜெமினாய் 3.5 ஃப்ளாஷ். ஆம்னி மாடல் நீங்க எந்த இன்புட் கொடுத்தாலும் நிஜ உலகத்தோட பிசிக்ஸ் விதிகளுக்கு உட்பட்டு ரொம்பவே தத்ரூபமான அவுட்புட்டை உருவாக்கும். ஆனா 3.5 ஃப்ளாஷ் இருக்கு பாத்தீங்களா, இது முந்தைய மாடல்களை விட 4 மடங்கு செம்ம ஃபாஸ்ட். சிக்கலான கோடிங், நிஜ உலக ஆக்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் மின்னல் வேகத்துல செஞ்சு முடிக்கிற ஒரு மூளையா இது செயல்படுது. செக்ஷன் 3. ஏஜென்ட்ஸ் பில்டிங் சாஃப்ட்வேர். சரி, டெவலப்பர்கள் இந்த ஜெமினாய் 3.5 ஃப்ளாஷோட அசுர வேகத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் மேஜிக் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? இங்கே நடக்கிற விஷயத்தை மட்டும் கவனிங்க. ஏஐ ஏஜென்ட்டுகள் தாமாகவே சேர்ந்து ஒரு புது ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கு. எப்படின்னா, ஒரு பெரிய டாஸ்க குட்டி குட்டி பகுதிகளா பிரிச்சு 93 ஏஜென்ட்டுகள் ஒரே நேரத்துல வேலை செஞ்சு கோட் எழுதி டெஸ்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 15,000 மாடல் ரெக்வெஸ்ட்ஸ் வெறும் 12 மணி நேரத்துல, அதுவும் $1000க்கும் குறைவான செலவுல டூம் கேம் விளையாடுற அளவுக்கு ஒரு முழு ஓஎஸ்ஏ உருவாக்கியிருக்காங்க. சீரியஸா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். செக்ஷன் 4. சூப்பர் சார்ஜிங் சர்ச் அண்ட் ஷாப்பிங். இப்போ டெவலப்பர்கள் உலகத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து சாதாரண கன்சியூமர்களாகிய நம்மளோட தேடல் அப்புறம் ஷாப்பிங் அனுபவத்தை இந்த ஏஜென்ட்கள் எப்படி தலைகீழா மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம கூகுள்ல தேடினா அது நமக்கு நிறைய லிங்க்ஸ் கொடுக்கும், கரெக்டா? ஆனா இனிமே அப்படி இல்ல. உங்க கேள்விக்கு ஏத்த மாதிரி உடனுக்குடன் ஒரு புது அப்ளிகேஷனையே ஏஐ உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட வெளியே போறதுக்கு ஒரு பிளான் கொடுன்னு கேட்டா உங்களோட கேலண்டர், டிரைவிங் டைம் எல்லாத்தையும் அதுவே செக் பண்ணி ஒரு கஸ்டம் டேஷ்போர்டை உங்க கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும். ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க ஏஐ உங்களுக்காக பாதுகாப்பா பொருட்களை வாங்குறதுக்கு 3 முக்கிய தூண்கள் இருக்கு. 1. யூசிபி. இது ஷாப்பிங்கான ஒரு பொதுவான ஓபன் ஸ்டாண்டர்ட் மொழி. 2. AP2. இது உங்க காசுக்கு லிமிட் செட் பண்ணி பாதுகாப்பா பரிவர்த்தனை செய்ய உதவும் புரோட்டோகால். 3. யூனிவர்சல் கார்ட். அதாவது பல வெப்சைட்கள்ல ஸ்மார்ட்டா ஷாப்பிங் செய்ய உதவுற சிஸ்டம். சோ உங்க ஏஜென்ட் தப்பா ஒரு பைக்கையோ இல்ல தேவையில்லாத பொருளையோ வாங்கிடாதுன்னு நீங்க நிம்மதியா இருக்கலாம். இந்த யூனிவர்சல் கார்ட் எவ்ளோ ஸ்மார்ட்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க புதுசா ஒரு கம்ப்யூட்டரை அசெம்பிள் பண்ண ஒரு ப்ராசஸரையும் மதர் போர்டையும் கார்ட்ல போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஆனா அந்த ப்ராசஸர் அந்த மதர் போர்டுக்கு செட் ஆகாதுங்கிறத கார்ட் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டு, பாஸ் இது செட் ஆகாதுன்னு தடுத்து நிறுத்தி சரியான ஆல்டர்னேட்டிவ் பொருளை சஜஸ்ட் பண்ணும். இதுதாங்க நிஜமான ஏஐயோட பவர். செக்ஷன் 5. ஸ்பார்க் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸஸ். இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வரப்போறோம். இந்த ஏஜென்ட்டுகள் வெறும் லேப்டாப் ஸ்கிரீனுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம
நம்ம நிஜ உலகத்துக்குள்ள எப்படி என்ட்ரி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஜெமினை ஸ்பார்க்க உங்களோட அல்டிமேட் பர்சனல் அசிஸ்டண்டாவே நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க லேப்டாப்பை மூடி வச்சுட்டாலும் இது 24/7 கிளவுட்ல பேக்ரவுண்ட்ல உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். டாக்ஸ், ஜிமெயில், டிரைவ் கூட சூப்பரா இன்டெகிரேட் ஆயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்க வீட்டு விசேஷத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு RSVPகளை ஃபாலோ அப் பண்ணி எக்ஸல் ஷீட்ல அப்டேட் பண்ற வேலையை நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதே இது செஞ்சு முடிச்சிடும். இந்த ஃபீச்சர் மாசம் $100 அல்ட்ரா பிளான்ல கிடைக்குது. அடுத்ததா கூடிய சீக்கிரத்துல வரப்போற இன்டெலிஜென்ட் ஐவேர், அதாவது ஸ்மார்ட் கிளாஸஸ் பத்தி பாப்போம். இனிமே நாம ஃபோன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே நடந்து இடிச்சுக்க வேண்டியதில்ல. டிஸ்பிளேக்கு பதிலா இது ஆடியோ கிளாஸஸா வருது. உங்களோட ஏஜென்ட் உங்க காதுகள்ல நேரடியா ரொம்ப பிரைவேட்டா உங்ககிட்ட பேசி உதவி பண்ணும். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். இதுல ஹைடெக் மட்டும் இல்ல, ஹை ஃபேஷனும் இருக்கு. வார்பி பார்க்கர், ஜென்டில் மான்ஸ்டர் மாதிரி ஐகானிக் பிராண்ட்ஸ் கூட சேர்ந்து சாம்சங் மற்றும் கூகுள் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட யூஸ் கேஸ் எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க ஒரு காஃபி ஷாப்பை பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு நைட்ரோ கோல்ட் ப்ரூ ஆர்டர் பண்ணுன்னு சொன்னா போதும், கண்ணாடியில இருக்கிற கேமரா அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக ஆர்டர் பண்ணிடும். நிஜமாவே வேற லெவல்ல. ஃபைனலா செக்ஷன் 6 தி பாத் டு AGI. இந்த எக்ஸ்பிளைனரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். மேக்ரோ லெவல்லேருந்து பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி எல்லாம் மனித குலத்தோட எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். சயின்ஸ் ஃபீல்ட்ல AI உருவாக்குற மாற்றங்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கோட் மெண்டர் மூலமா சாஃப்ட்வேர் செக்யூரிட்டியை ஆட்டோமேட்டிக்கா சரி பண்றதா இருக்கட்டும், வெதர் நெக்ஸ்ட் மூலமா பூமியே சிமுலேட் செஞ்சு ஜமைக்கா புயல 3 நாளைக்கு முன்னாடியே துல்லியமா கணிச்சுதா இருக்கட்டும், இல்ல ஐசோமார்பிக் லேப்ஸ் மூலமா கொடிய நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறத ஸ்பீடப் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே டிஜிட்டல் ஸ்பீட்ல நடக்கிற சயின்ஸ். AI-ஆல மனித குலம் ஒரு மாபெரும் பாய்ச்சலை சந்திச்சுட்டு வருதுங்கிறது மட்டும் 100% உண்மை. கூகுள் டீப் மைண்டோட டெம்மிஸ் ஹசாபிஸ் சொன்ன இந்த ஒரு வரிய நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். சிங்குலாரிட்டி அப்படிங்கிற மாபெரும் மலையோட அடிவாரத்துல நாம இப்போ நின்னுட்டு இருக்கோம். சிங்குலாரிட்டினா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித அறிவை விஞ்சுற அந்த ஒரு புள்ளி. AGI, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸோட பிரம்மாண்டத்தையும் மனித வரலாற்றையே மாத்த போற அந்த தருணத்தையும் இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. இந்த மொத்த எக்ஸ்பிளைனரையும் பார்த்த உடனே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். AI ஏஜென்ட்டுகள் தாமாகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குற, அறிவியல் புதிர்களை சால்வ் பண்ற இந்த புது உலகத்துல உங்க கற்பனைகளையும் இந்த டெக்னாலஜியும் பயன்படுத்தி நீங்க எதை உருவாக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கற்பனைக்கும் எட்டாத பல சாத்தியக்கூறுகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல உங்களை சந்திக்கிறேன்.